வணக்கம். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு அது சூடானதும் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். முதல்ல இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது அதே வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மசாலா ஐட்டம் இருக்கு இல்லையா, 2 பிரியாணி இலை, 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு போட்டு அதை நல்லா வறுத்துடலாம். அது நல்லா வருந்ததும் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வதக்கிக்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே வதக்கினா போதும். இதை பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்க எல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஆக்சுவலாக அது கூட இப்போ நான் 1 ஸ்பூன் கார மிளகாத்தூளும் பாதி ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்குறேன். கார மிளகாத்தூள் இது வந்து ரொம்ப காரமாக இருக்காது சன்னா, இது மினிமமாக தான் இருக்கும். நான் சப்பாத்திக்கு எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். நாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போது 1 ஸ்பூன் காரத்தூளும் பாதி ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொண்டக்கடலை சேர்க்கணும், சன்னா சேர்க்கணும். நான் 150 கிராம் சன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு 7 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ இதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போ கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா கொண்டக்கடலை ஏற்கனவே வெந்துடுச்சு, ஆனாலும் குருமாவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். 5 பீஸ் தேங்காய், 20 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதை இப்போது சன்னா கூட சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் இது மாதிரி கிரேவி, குருமா இல்லை ஏதாவது பிரியாணி செஞ்சாலுமே இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைப்போம். இது அந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸையும் ரிச்னஸையும் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போது அந்த அரைச்சி விழுது இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது கொதிக்கும்போது 2 ஸ்பூன் சன்னா மசாலாவும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி இன்னும் நல்லா கிளறி விடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த திக்னஸ், இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா இதுவே இருக்கட்டும். ஏன்னா இப்போது சப்பாத்திக்கு இது செஞ்சிட்ருக்கேன், அதனால் ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நான் உப்பு செக் பண்ணேன். ஸோ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போது நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றுறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம் இல்லை வாசனை உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா, உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா காரத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை கம்மியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சன்னா மசாலாவும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி திறந்துடலாம். திறந்துட்டால் நம்மளோட டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. அப்படியே அது சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு வச்சிடலாம். ஸோ நான் இப்போ இது பூரிக்காக செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட க்ரீம் அவைலபிள் இருந்தது, ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னா அதையும் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்ல ரிச்னஸ் அண்ட் தென் திக்னஸ் இருக்கும் கிரேவிக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த சன்னா மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.